வெளியாளுங்க வந்து உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்றதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு விஷயம் நீங்க அசியூம் பண்ணி சொல்றீங்களா, விஜய் லேட் ஆச்சு, விஜய் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்க ஒரு விஷயம் அசியூம் பண்ணீங்க. விஜய் சார் உங்ககிட்ட நேர்ல வந்து பேசினாமா நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. ஒரு ஆதாரம் வந்து நீ பேசலாம், ஏன்பா என்கிட்ட இருக்கு கரெக்டா இதை காட்டுற மாதிரி இவங்களாம் யாரும் தெரியல அடிச்சாங்க ஆதாரம் காட்டலாம். இதெல்லாம் வரைக்கும் பார்த்தனா இந்த அனில் குந்தி பேசுற வீடியோல பார்த்தனா அந்த மாதிரி ஒரு ஆதாரமே இல்ல. நீங்க அனில் குந்தி சொல்றீங்களா, அதுவே தப்புனா ஒரு ஃபேன்ஸ் நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அது எவ்வளவு ஒரு தப்பு இல்லையே. ஒழுக்கம் ஏர்வேஸ் ஷோ காட்டினீங்களே மெரினா பீச்ல, அப்ப 5 பேர் செத்தாங்களே, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துறீங்க? ஆமா, அது இட் வாஸ் an accident, right? and இதுவும் ஆக்சிடென்ட் தான். அது எப்படி ஆக்சிடென்ட்டோ அது இதுவும் ஆக்சிடென்ட் தான். நியாயப்படுத்துங்க. தப்பு தான், எங்க நடந்தாலும் தப்பு தான். அவன் தப்பு பண்ணிட்டா நானும் பண்ண முடியாது. சரி, வணக்கம் ஹலோதோடா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னா விஜயோட ஃபேன். ஸோ விஜயோட கொள்கையும் பிடிச்சி விஜய் தான் முழு ஆதரவாக இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் ப்ரோ. சரி, இந்த 41 பேர் வந்து இறந்தாங்க. 41 பேர் இறந்ததுக்கான முழுக்க காரணம் யாரு? 41 பேர் இறந்த முழு காரணம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க ஆளுங்கட்சி தாங்க. ப்ராப்பரான ஒரு பெர்மிஷன் கிடைக்கல. கிடைச்சாலுமே வந்து அது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து ஒரு சின்ன இடத்துல போதுமான இடம் இல்லை, சின்னோண்டு ஒரு இடத்துல கொடுக்கவே அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துருக்கு சார். சரி, ஓகே, கரெக்டான விஷயம். ஆனால் அவங்க கேட்ட இடம் பார்த்தோன்னா 3 இடம் கேட்டிருக்காங்க. ரவுண்ட் டவுனை கேட்டிருக்காங்க, அடுத்து அந்த சம்பவம் நடந்த இடம் கேட்டிருக்காங்க, உழவர் சந்தை இடம். இந்த 3 இடம் பார்த்தோன்னா பெரிய வேரியேஷன்லாம் கிடையாது. பார்த்தோன்னா ஒரே யூக்குள்ள தான் இருக்கு. இல்லைண்ணே, நீங்க கரூர் போயிருக்கீங்களா? இல்ல, ஜங்ஷன் பார்த்துருக்கீங்களா? இதோட அது கொஞ்சம் பெருசாவே இருக்கும். இது ஜங்ஷன் ரவுண்ட் டவுனாவா? ஆமா, ரவுண்ட் டவுனா வந்து இந்த கூட்டம் அங்க நின்னா கூட போதுமான இடமும் கிடையாது. சரி, ஓகே, கேள்வி ஒரு விஷயம். இவங்க கேட்ட இடம் பார்த்தோன்னா 3 இடம், ரவுண்ட் டவுன் ஆப்ஷன் கிடையாது. ஆனா இவங்க கேட்ட வந்து இபிஎஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இபிஎஸ் வந்து அவங்க ஒரு கூட்டம் கூடி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஸோ அந்த இடமும் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க கேட்ட இடம் தான் வந்து ஓகே பண்ணியிருக்கு. முதல்ல இவங்க வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்காங்க. 10,000 பேருக்கான ஏற்பாடு மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்காங்க. நாமக்கல் வந்து விஜய் வந்து 8:45 பேச வேண்டிய ஒரு ஆள், அவரு 8:45 தான் வீட்டிலேருந்து லேட்டாக போறாரு, காலதாமதமா. ஸோ காலதாமதம் போறதால நாமக்கல்ல வந்து லேட்டு. அடுத்த சம்பவம் நடந்த ஊர்ல, அந்த ஊர்லயும் ரொம்ப லேட்டு. 12 மணிக்கு பேசுற ஆள் பார்த்தோன்னா 7 மணிக்கு வராரு. ஸோ எல்லாம் காலதாமதப்படுத்துறால் தான் கூட்டம் அதிகமாக சேர்ந்தது. அதனால தான், அதாவது 10,000 பேர் வர வேண்டிய இடத்துல 27,000 பேர் வந்து ஒண்ணு கூப்பிட்டாங்க. சோ இது யார் மேல தப்புன்ற? விஜய் காலதாமதம் வந்து அது அவரோட பர்சனல்னா ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்திருக்கலாம், அவங்க பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருந்திருக்கலாம். சோ அதனால மேபி எல்லாருக்குமே லேட் ஒரு லேட் ஆகுறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இல்ல வேணும்னே யாருமே பண்ண மாட்டாங்க. இப்ப லேட்டா நீங்க வருவீங்களா வேணும்னே உங்க ஸ்டுடியோவுக்கு? அந்த மாதிரி வந்து அந்த நாள் அந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஒன்னொரு திங் நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்களா சார், சொன்னீங்களா 10,000 பேர் தான் பெர்மிஷன் கேட்டாங்க. சரி, பெர்மிஷன் கொடுத்தாங்கல்ல, நம்ம போலீஸ் அவங்க தானே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாதா விஜய் வந்தா 10,000 பேர் வருவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு? இல்ல சார், திருச்சியில நடந்துச்சுல, அங்கேயும் இதே மாதிரி தான் நடந்தது. நிறைய பேர் வந்தாங்கல்ல. இல்ல ஆவரேஜா கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குல்ல. இப்ப 27,000 பேர் வரான்னு சொல்லியிருந்தா போலீஸ் பர்மிஷன் முதல்ல இது பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு வேணாம்னு சொல்லிருப்பாங்க. ஐயா, இன்னைக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஐயா, பெர்மிஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சார்பா அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் வரைக்கும் விஜய் சார்பா வந்து இடம் பர்மிஷன் கேட்டு இல்லைன்னு சொன்னதே கிடையாது, மறுத்ததே கிடையாது. அதெல்லாம் சும்மா சார், மறுத்ததே கிடையாது. எந்த ஆப்ஷன் சொல்லுங்க? மதுரையில கேட்ட இடம் பெரிய இடம் தான் கொடுத்தாங்க. மதுரை நீங்க அப்படியே வந்து சார் நான் கேட்கறேன், கரூர்லயே இன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு 41 பேர் இறந்தாங்க. வெளியே போனீங்கன்னா 5 ஏக்கர் 10 ஏக்கர் காலி இடம்லாம் இருக்குங்க. அங்க போட வேண்டியதானே? அங்க எங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்க தானே சொல்லணும், கவர்மெண்ட்ல போலீஸ்காரங்க சொல்லணும்ல, இந்த இடத்துல வச்சீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்க வந்து அவுட்டர்ல வைங்க, நீங்க சொல்லணுமா இல்லையா? போலீஸ்காரங்களா நீங்க சொல்லணுமா இல்லையா? ஓகே, கரெக்டான கேள்வி பதில் சொல்றேன். இப்ப நீங்க மாநாடு கேக்குறீங்கன்னா நீங்க அவுட்டர்லாம் போய் ஆகணும். சரி, நீங்க மக்களை சந்திக்கின்ற நகரத்துக்குள்ள போறீங்க. ஆனா நீங்க பர்மிஷன் கேட்டு 10,000 பேர் வரும் சொல்லி முடிச்சாரு. 10,000 பேர் தான் வரும்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு
உள்ள வந்தீங்க. ஆனா நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்க படையை காட்டணும் பந்தாவை காட்டணும்னு சொல்லி இரவு காலத்தை தாமதப்படுத்தி நான் சொல்லி முடிச்சேன். ப்ரொமோஷனே தேவையில்லைண்ணா. புரியுதா? விஜய் சாருக்கு ப்ரொமோஷனே தேவை கிடையாது. அதுதான் சரி, ப்ரொமோஷனே தேவை. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நாமக்கல்ல இருந்து வர சொல்லி அவர் வெயிட் பண்ணி எல்லாரும் வெயிட் பண்ண வச்சு எல்லாரும் சென்னையில இருந்து கிளம்புறது லேட் மேபி லேட்டா இருக்கும். நாமக்கல் வரும்போது லேட் ஆச்சு. அபியஸ்லி நமக்கு தெரியாத பேசக்கூடாது. நமக்கு தெரியாத பேசக்கூடாது. சரிங்களா? நாமக்கல் வரும்போது லேட் ஆச்சு. நாமக்கல் பேசுனீங்கல்ல, அங்க நினைச்சு ஃபாஸ்டா போலாம்ல. 7 மணிக்கு போறீங்க, 3 மணிக்கு நினைச்சு போயிருக்கலாம். ஆனா அங்க விட நீங்க காலதாமதப்படுத்தி நாமக்கல் வந்து நீங்க காலதாமதப்படுத்தி தான் வந்தீங்க. நடந்த சம்பவம் இருக்குல்ல கரூர், அங்க நினைச்சு நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருக்கலாம். அங்க நினைச்சு போகல. ஏன்னா காரணம் வந்து அவ்வளவு கூட்டம் வரணும் காக்க வச்சுங்க. கேட்க ஒரு நிமிஷம், முதல்ல 10,000 பேர் வர வேண்டிய இடத்துல 27 பேர் வந்துட்டாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல விஜய் வந்து ரவுண்டான கிட்ட போறாரு. போலீஸ் வந்து இன்டிமெண்ட் பண்ணுது, சார் கூட்டம் எக்கச்சக்கமா ஆயிடுது, நீங்க வந்து பர்மிஷன் வாங்கி இடத்துல பேசாதீங்க, இங்கேயே பேச சொல்லிட்டாரு. எங்க ரவுண்டான பேசுகிறாரு. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, இல்ல நான் அங்கதான் பேசுன்ட்டு போனார். ஏன்னா கூட்டம் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி நான் தெரியும்? செய்தியே வந்திருக்கு. கமிஷன் ஆபீசர் பேட்டி கொடுத்திருக்காரு. சார் சொல்லிருக்காங்கல. ஆமா. சோ நாங்க ஒரு பப்ளிக்கா பேசுறோம். பப்ளிக்கா நாங்க வந்து இந்த போலீஸ்காரங்களை எந்த விஷயத்தை வச்சு நம்ப சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, நீங்க கூட 1000 அறிக்கை உள்ளானா, யார் வேணாலும் உள்ளானா, சீமான் விட அறிக்கையா எல்லாரும் அறிக்கை விடுறாங்க. விஜய் வந்து இன்டிமேட் பண்ணி ரவுண்டவுன்ல பேச சொல்லி பர்மிஷன் வாங்க, நீங்க பர்மிஷன் தரல சொன்னீங்களா? ஆனா கூட்டத்தின் காரணமா உங்களை இங்கே பேச சொன்னாரு. ஆனா விஜய் என்ன சொன்னாரு, எங்களுக்கு பர்மிஷன் வாங்கின இடத்துல நாங்க போகணும் சொன்னா அங்க ஆல்ரெடி நிறைய போலீஸ் சொன்னாங்கன்னு நாங்க எப்படி நான் நம்புறது? அறிக்கை விடுவாங்க. ஆனா அவங்க கவர்மெண்ட்னா அவங்க வந்து அவங்களுக்கு மேல அவங்க இல்லன்னா அது டிரான்ஸ்பரண்டா தெரியுது. அந்த கூட்டத்துல ஒரு போலீஸ்காரங்களை நீங்க காட்டுங்க, 500 பேர் காவல் நிக்கறாங்க. மக்களை தூக்கின உடனே அண்ணா நீங்க வந்து கிளைமாக்ஸ்ல வரது பேர் போலீஸ் கிடையாது. ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அந்த இடத்துல இருந்திருக்கணும். அவங்களோட கடமையை அவங்க பண்ணிருக்கணும். பிகினிங்ல கூட அங்க வெயிட் பண்ணவே இல்ல. சென்னையில சிஎம் சார் வந்தாருன்னா எத்தனை போலீஸ் நிக்கறாங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம சென்னை திருவான்மியூர் டு மகாபலிபுரம் ஒரு ஃபங்க்ஷன் போறாரு, ரோடு பூரா போலீஸ், அவ்வளவு போலீஸ் நிக்கறாங்கல்ல. இங்க கேங்க சிஎம் வந்தா கூட, இன்னைக்கு சிஎம் வந்தா கூட சென்னையில கூடாதுன்னா, நீ விஜய் சார் இறங்கி ரோட்ல வந்தாருன்னா எல்லா பக்கத்துல இருந்து எல்லா ஏரியால இருந்து வருவாங்க. 8:45 போயிருந்தா விஜய் கூட பெரும் கூட்டம் இருந்திருக்காது. ஏன்னா விஜயே சொல்றாரு, நான் போனா சீக்கிரம் போனா அவ்வளவு கூட்டம் ஆகாது. விஜய் உங்ககிட்ட சொன்னாரா? விஜய் உங்ககிட்ட சொன்னாரா? காலதாமதப்படுறதுக்கு என்ன காரணம்? ஆனா மேபி அவர் பர்சனல் லைஃப்ல யாருக்கு என்ன ஒரு இஷ்யூ வேணாலும் இருக்கலாம், உடம்பு சரியில்லாத இருந்திருக்கலாம், இல்ல அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒரு வந்து லாயர்ஸ் சொல்லிட்டாப்ல, இது வந்து எல்லா கட்சியிலும் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா கூட்டம் வரலன்னா காலதாமதப்படுத்துவாங்க அவரே சொல்லிட்டாரு. அவங்க என்ன சொல்றது அதுதான் உண்மை தெரியாது. நீங்க போய் விஜய் கிட்ட பேச, நானும் பேசுறேன். 1000 பேர் 1000 சொல்லலாம். வந்து லேட் ஆகுறது வந்து ஒரு ஆக்சிடென்ட். லேட் ஆகுறதே ஒரு ஆக்சிடென்ட். துண்டு சேர தலைவர் மேல வந்து லேட் ஆகும்னு சொல்லலாமா? அண்ணா யாருமே லேட் ஆகாது. என்ன பண்றீங்க? இல்ல நீ வந்து பட ஷூட்டிங் மக்களுக்கு நல்லது பண்ணனும்னு வந்திருக்காரு. இந்த மாதிரி காலதாமதம் வர மக்களுக்கு நல்லது பண்ணனும்னு வந்திருக்காரு. அரசியலுக்கு அவர் புதுசு, அவருக்கு வந்து ஒரு சில விஷயம் கத்துட்டு வரணும். அவ்வளவுதான் கத்துட்டு இருக்காரு. அவர் 41 பேர் சாகடிச்சு அவர் எப்படின்னா சாவத். ஆனா இட் வாஸ் an accident. It was an accident man. It is because of government. It is because of a government irresponsibility. அது ஒத்துக்கிறீங்களா? கவர்மெண்டோட irresponsibility இல்லாம காலதாமதப்படுத்தி கூட்டம் சேர்த்து கரெக்டான இடத்துக்கு போக முடியாது. போனா இப்படிதான் நான் நடக்கு. கேளு ஒரு நிமிஷம். நடந்த சம்பவத்துல வந்து பார்த்தோன்னா கூட்டம் எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. போலீஸ் வந்து இன்டிமெண்ட் பண்ணுது, ரவுண்டர் பேசுன்னு சொல்லுது. ஆனா என்ன சொல்றாரு, நான் அங்கதான் பேசுன்னு சொல்லி உள்ள போகுது. உள்ள பஸ் உள்ள போனவனே பார்த்தோன்னா கூட்டம் ஆல்ரெடி கூட்டம். இந்த ஒரு பெரிய பஸ் கொண்டு போய் உள்ள நிப்பாட்டினோடனே பின்னாடி பார்த்தோன்னா மக்கள் அலம் மோதுது, விழுறவங்க போயிட்டு. கேள்வி ஒரு விஷயம், நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். விஜய் வரும்போதே மக்கள் கீழே விழுந்து மேல விழுந்து மழக்கம் போட்டு விழுறாங்க, கதறாங்க. எப்படியே விஜய் பேச கூட ஒன்னும் ஆரம்பிக்கல. ஏன்னா அதுக்கான சார்ந்த வீடியோக்கெல்லாம் எல்லாமே இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, நீ வந்து பார்க்கலாம். இப்படி பண்றாங்க. ஆனா அதை மீறி விஜய் வந்து பேச வந்து ஆரம்பிக்கிறாரு. அதன் காரணமா என்ன பண்றாங்க, கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இங்க பாருங்க எல்லாம் சாப்பிடறான்னு சொல்லி சப்பல் எடுத்து வீசுறானுவ, துண்டு எடுத்து வீசுறானுவ, ஏன்னா காப்பாத்த சொல்லி. விஜயே பார்த்தனா மயக்கம் போட்டு விழுறான்னு சொல்லி குடிக்க வந்து வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டாரு. வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டாரு. ஒண்ணு அது மயக்கடிச்சு வந்ததுக்காக போல சம்திங் வாட்டர் பாட்டில் போட்டு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாப்பா மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவோட பேரை வந்து மைக்ல சொன்னாங்க. அந்த பாப்பா கொஞ்சம் தேடி கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகே, ஓகேங்களா? சரி ஓகே. நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். இப்ப இந்த விஜய் பேச அந்த இடத்துல வெளியாளுங்க வந்து உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்றதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு விஷயம் நீங்க அசியூம் பண்ணி சொல்றீங்களா, விஜய் லேட் ஆச்சு, விஜய் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்க ஒரு விஷயம் அசியூம் பண்ணீங்க. விஜய் சார் உங்ககிட்ட நேர்ல வந்து பேசினாம நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. அதே போல போலீஸ் வந்து
நேர்ல வந்து இந்த மாதிரி விஜய் வந்து இங்க கேட்டாரு இந்த ஜங்ஷன்ல நாங்க கொடுத்தோம் அவருதான் அங்க பேச மாட்டேன் முட்டு சந்தில தான் பேசுறாரு நீங்க சொல்றீங்க ஒரு விஷயத்த ஜங்ஷன் கேட்டது சொல்லல நீங்க கேட்ட இடம் வந்து 3 இடம் கேட்டீங்க 3 இடம் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய வேரியேஷன் கிடையாது உங்களுக்கு கொடுத்த 10,000 பேர் ஒரு இடம் கொடுத்தாங்க அந்த இடம் நீங்க பேச போனீங்க ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா கூட்டம் நிறைய நிக்குது காரணம் வந்து காலதாமதப்படுத்தி வந்ததால் கூட்டம் நிறைய நிக்குது எங்க ரவுண்ட் டவுன்ல இருந்து வரும்போதே கூட்டம் நிக்கும் போது அப்ப போலீஸ் வந்து சொல்றாங்க சார் நீங்க அங்கே பேசிடுங்க போலீஸ் சொன்னதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்கண்ணே சீரியஸா நீங்க விஜய் கிட்ட கேளுங்க வேணா போயிட்டு விஜய் கிட்ட கேளுங்க நீங்க சொல்லுங்க கேளுங்க விஜய் கிட்ட இன்டிமேட் பண்ணலன்னு கேளுங்க ஏன்னா கோர்ட்ல போயிட்டு வந்து போலீஸ் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்க ரைட் ஃப்ரம் தி பிகினிங் நான் ஒரு பர்சனலா ஒரு விஷயம் சொல்றேன் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஆஸ் அ ஃபேன் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு போனேன் ஓகேங்களா போ சொல்லி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஆக்டிங் டிராமாஸ் நிறைய கிரியேட் பண்ணாங்க அதெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியல இட்ஸ் நாட் அ விஜய் ஃபேன்ஸ் ஓகே விஜய் ஃபேன்ஸ் இல்லவே இல்ல வெளியாளுங்க எஸ் என்ன பண்ணாங்க டிராமானா எப்படி டிராமா மீன்ஸ் அங்க வந்து சாப்பாடு விக்கிறாங்க இது ரொம்ப அதிகமா வியாபாரிங்க காசு கேக்குறாங்க கேளுங்க இந்த ஒரு விஷயம் ஒன் மோர் திங் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு நீங்க போட வேண்டியதானே என்கிட்ட வீடியோஸ் இருக்கு சார் வர்ற கூட்டத்துக்கு வாட்டர் சாப்பாடு நீங்க தான் பண்ணுங்க சோ என்கிட்ட வீடியோஸ் இருக்கு இன்னொன்னு நான் சொல்றேன் மாநாட்டுல சிகரெட் பாக்கெட்ஸ் எல்லாம் வித்துறாங்க ஆக்சுவலி அந்த சிகரெட் பாக்கெட்ஸ் வந்து அப்போதைக்கு அங்க எடுத்து வச்சு உழைக்கிற மக்கள் வராங்கப்பா ஓகே ஓகே உள்ள வராங்க இங்க ஆக்சுவலி எந்த ஒரு மாநாடு இருந்தாலும் பார்த்தோன்னா உங்க பர்மிஷன் தான் எல்லாம் உள்ள வருவாங்க ஓகேவா வியாபாரிங்க எல்லாம் வந்து உள்ள வராங்க வெளியாளங்க வந்து விற்கிறாங்க சாப்பாடு விற்கிறாங்க அது விற்கிறாங்கன்னா நீங்க சாப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே ஏன் நீங்க பண்ணல கரெக்டான சாப்பாடு கொடுக்கல இப்ப 41 பேர் வந்து இறந்த இடத்துல கூட சாப்பாடு இல்ல சாப்பாடு ஆனா நீ இதை வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஏன்னா சிம்பிளா சொல்றேன் நான் சேப்பாக்கத்துல இருக்கேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து 110 120 நாளோ ஒரு பையன் திலீப்னு சொல்லிட்டு அவரும் அட்வொகேட் தான் அன்னதான மாட்டோம் டெய்லியும் அத்தனை பேர் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க விஜய் வீட்டுல இல்ல திலீப்ன்ற பையன் D1 போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் சம்வேர் எதுக்கு அங்க போடுறா போல கூட்டம் இடத்துல சாப்பிட போடணும் அண்ணா 41 கூட்டம் இல்லையா அதுதான் சொல்றேன் இந்த இடத்துல போடுறாங்க இந்த இடத்துல இவ்வளவு கன்சர்னா இந்த இடத்துல போடுறவங்க அந்த இடத்துல போட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேர் ஃப்ரீயா சாப்பாடு போட்டாங்க தெரியுமா காலதாமதப்படுத்தி வந்ததால 7 மணி நேரம் வந்து கால் கடுக்கு நிக்கிறாங்க விஜய் வரவங்க நிறைய பேர் சாப்பாடுல தண்ணி குடிக்கல மழை கூட விழுறாங்க விஜய் தண்ணி தூக்கி போடுவாருன்னா அப்ப அங்க தண்ணி இல்லன்னு அர்த்தம் அப்ப தண்ணி ஏற்பாடு ஏன் இப்ப பண்ணல நீங்க ஐயா அது கவர்மெண்ட் பண்ணுயா என்ன இது தண்ணி நீங்க தான சொல்றீங்க தண்ணி வந்து கூட்டம் போடுறேன் தண்ணி வந்து இப்ப இல்ல நீங்க பர்மிஷன் வாங்குறீங்களா சார் நாங்க கூட்டம் கூட்டுறது தண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க வந்து எங்க ஒரு கூட்டம் ஏற்படுத்தினா கூட எங்க ஒரு விஷயம் பண்ணா கூட அந்த மாதிரி தான் டிஎம்கே எல்லாம் என் ஃபேமிலில எல்லாம் டிஎம்கே நான் சொல்றேன் இப்ப அவர் வராரு ஆமா குடுக்குறாங்க அவங்க கட்சி இதெல்லாம் போய் குடுக்கறதே கிடையாது சொல்றேன் இல்ல இப்ப விஜய் வந்து 7 மணி நேரம் கால் கடுக்கு நிக்கிறாங்க தண்ணி போயிருக்கணும் தண்ணி போகல ஏன்னா 7 மணி நேரம் கால் கடுக்கு நிக்கல இப்ப மத்தாலும் வராங்க வச்சுங்க இந்த 7 மணி நேரம் வந்து மக்களை வந்து வெயிட் பண்ணி வச்சாலும் இது பண்ண மாட்டாங்க வந்தாங்கன்னா பேசிட்டு இப்ப போயிட்டு வந்துடுறாங்க ஒரு 1/2 hour 1 மணி நேரம் தான் ஆனா விஜய் வந்து 7 மணி நேரம் பண்றாருன்னா அதுக்கு முன்னேற்பாடு பண்ணணும் அது ஏன் பண்ணல அதுதான் கவர்மெண்ட் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சாப்பாடு தண்ணியா சாப்பாடு தண்ணி கொடுப்பாங்க ஏன் சாப்பாடு தண்ணி குடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா சாராயமே குடுக்குறாங்க ஒரு மாநாட்டுக்கு வந்தா கோர்ட்டு சாராயம் உன்ன பக்கதான் வராங்க விஜய் பக்கதான் வராங்கன்னா அப்ப விஜய் சொந்த கஷ்டம் போடணும் அங்க ஓகேவா அவர் விஜய் வந்து மேல தூக்கி போடுறாரு தண்ணி ஒரு தண்ணி தூக்கி போடுறான்னு தெரியல அப்ப மடக்கு போட்டு விடுறாரு தண்ணினா தண்ணி இல்லைன்னு அர்த்தம் இந்த தண்ணி இல்லன்னு நீங்களே சொல்றீங்க பட் அங்க உண்மை தண்ணி மேபி இருந்திருக்கலாம் சரி இல்ல சரி இல்லனே வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் அது ஒரு அவேர்னஸோட எடுக்க போறாங்க சரி வெளியாட்கள் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றேன் ஓகே இப்ப உங்க சார்பா கட்சி சார்பா வந்து கோர்ட்ல போயிருக்கு உங்க லாயர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி யாரும் வரல இட்ஸ் ஆக்சிடென்ட்ன்றாரு ஒத்துக்கிட்டீங்களா நீங்களா அப்ப சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாரு கோர்ட்ல சொல்ல வேண்டியது அப்ப போயிட்டேன் நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா ஆதாரம் வேணும் இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சியோட சதி ஆளுங்கட்சி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு எதை சொல்றீங்கன்னா ஒரு வீடியோ அது ஏன்னா கிட்டத்தட்ட விஜய் நோக்கி பார்த்தோன்னா கேமராஸ் நிறைய இருக்கு எல்லா கையிலும் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு போன் இருக்கு மீடியா இருக்கு ட்ரோன் இருக்கு இந்த ஒரு கேமரா பார்த்தோன்னா ஒரு அந்நிய ஆட்களோ ஒரு வெளியாட்களோ உள்ள பூந்து கலவரம் பண்ணவே அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை எந்த ஒரு ஆதாரம் இல்லாம பார்த்தனா விஜய் கூட பேசல ஏன்னா விஜய் அதை சார்ந்த ஆட்கள் குஷி ஆனந்தன் லைலோமணி ராஜமோகன் இவங்க போன்ற ஆட்களுக்கு பார்த்தனா வெளியாட்கள் உள்ள வந்துட்டாங்க தாக்கல் நடந்தன்னு யாரும் பேசல ஏன்னா அப்படி பேசினா அது வந்து ஆதாரம் இல்லை அதனால வந்து அடிமட்ட தொண்டர்கள் தெரியுமா அணில் குஞ்சுகள் இவங்க மாதிரி சின்ன சின்ன பசங்க தெரியுமா அவங்களுக்கு தூண்டி விடுறது இந்த மாதிரி உள்ள பூந்துட்டான் உள்ள பூந்துட்டான் ஆனா அங்க நடந்த சம்பவத்துல கூட்ட நெரிசல் தான் மக்கள் வந்து இறந்து போனாங்க இதுதான் உண்மை இதைதான் கோர்ட்ல வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி வந்து வதந்தி ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க ஆனால் அது உண்மை இல்லை அதுதான் உண்மை இப்போ ஃபைனலாக ஒரு விஷயம் விஜய் எதுக்கு
அரசியல் வரும்னு பாக்குறீங்க? எதன் காரணமா? ஏன்னா சினிமாவில் பார்த்துருவீங்க, அவர் வந்து நீங்க ஒரு கதாநாயகனா பார்த்துருவீங்க, ஹீரோ இருப்பீங்க. எதனால விஜய் வந்தா அரசியல நல்லா இருக்குன்னு பாக்குறீங்க? அவர்கிட்ட என்ன அப்படி இது இருக்கு குவாலிட்டி சொல்றானா? சிம்பிளிசிட்டி தான் போகுமா? சிம்பிளிசிட்டி மீன்ஸ் நான் சொல்றது அதுக்கு நீங்க சொல்லுவீங்க ரோல்ஸ் ராயல்ஸ் வச்சிருக்காரு, அதெல்லாம் அது கிடையாது. ஒரு மனுஷன் கிட்ட பேசுற விதம். யார்கிட்ட பேசினாரு சொல்றேன். அவங்க வந்து எவ்வளவு பொலைட்டா பேசுறாப்புல. ஒன் மோர் திங் வந்து அவங்க இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸ் கிளப் இருந்தது. எல்லாருமே டென்ஷன் ஆவாங்க. சம்டைம்ஸ் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். we are all humans, okay, human beings. நம்ம வந்து இது கிடையாது. இப்ப கரண்ட் அரசியல் விட விஜயோட அரசியல் என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க? என்ன நல்லது பண்ணுவாருன்னு பாக்குறீங்க? கண்டிப்பா வந்து எஜுகேஷன்ஸ் வந்து இன்னும் நல்லா கொடுப்பாங்க. இல்லையா வந்து எஜுகேஷன் இஸ் குட்னா, பட் அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல கிடைக்கிற எஜுகேஷன் வந்து ஒரு டிசிப்ளின் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்கும். நீங்க எந்த ஸ்கூல்? நான் மகரிஷி வித்யா மந்திர்ல படிச்சேன். சரி, நான் வந்து ஒரு நானும் ஸ்டேட் போர்ட்ல படிச்சேன். நான் படிச்ச ஸ்கூல்ல பார்த்தனா இதெல்லாம் வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு இதுவும் கிடையாது. கரெக்டான வாதிர்ஸ், குவாலிட்டியான எல்லா விஷயம் தான் இருக்கு. நிறைய பேர் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஃபுட்பால் அடிக்கிறாங்களா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஃபுட்பால் அடிக்கிறாங்களா? ஒரு காரணமா கேளுங்க. பஸ்ல பொண்ணுங்க பீர் அடிக்குதுங்களா? பீர் அடிக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் நான் ரீல்ஸ்ல பார்த்த விஷயம். அது வந்து என்டர்டைன்மெண்ட் அடிக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணுங்க அடிக்குதுங்களா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு? பிரைவேட் ஸ்கூல்ல மேபி அடிக்கலாம், பட் ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வீடியோ எடுத்து போற அளவுக்கு வந்து இந்த ஸ்கூல் பசங்க இப்படிதான் இருப்பானு அப்படின்றத அடையாளப்படுத்த ரொம்ப தப்பான ஒரு அது நான் அப்படி அடையாளம் படுத்துறேன். அரசு பள்ளிகள் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும்னு சொல்றேன். பணக்காரருக்கு வந்து கூட பப்ளிக்ல எப்படி இருக்கணும், பிரைவேட்டா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை ஸ்கூல் டேஸ்ல இருந்தே கத்து தரணும். எஜுகேஷன் ஒழுக்கம் அது வந்து ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வந்து அரசு பள்ளியிலும் பார்த்தோன்னா நல்ல பசங்க இருக்கானோ, பஸ்ஸுக்குள்ள போற பசங்க இருக்கணும், ஃபுட்பால் அடிக்கிற பசங்க இருக்கணும், மற்ற ஸ்கூல்ல அந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த ஸ்கூல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது அடையாளப்படுத்த ரொம்ப தப்பான விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்றதை கேட்டுக்கோங்க. அது வந்து ப்ராப்பரான ஒரு டிசிப்ளின் வைஸ் ஸ்கூல் டேஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். அதுக்காக வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரணும். எல்லாரும் இப்ப வந்து பிரைவேட்டை தேடி போறது, பிரைவேட்டுக்கு போகாதீங்கடா, கவர்மெண்ட்ல இருங்கடா, அந்த ஒரு விஷயத்த நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கணும். சரி, இது பண்ணுவாரு நீ எப்படி பாக்குற? விஜய் பண்ணுவாருமா? எப்படி சொல்றேன்? ஏரியா வந்து ஒரு லைப்ரரி திறந்து வச்சிருக்காங்க. நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? சரி, ஓகேங்களா? பசங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த லைப்ரரியில. நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க, படிக்கிறாங்க, போறாங்க, வராங்க. ஒன் மோர் திங், எங்க இருக்கு ஏரியா சொல்லி நானே பார்த்தது இல்ல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். அடிச்சு விடுறதா? நீங்க வாங்க, நான் காட்டுறேன். இன்னைக்கு வந்து காலையில போனா சேப்பாக்கத்துல சாப்பாடு போடுறாங்க. திலீப்ன்ற ஒரு பையன் போடுறாப்புல காலையில. சென்னையில வந்து நிறைய கோடீஸ்வரர் வீட்டுல, பணக்கார வீட்டுல பார்த்தோம்னா வீக்லி பார்த்தோம்னா 3 நாள் போடுறாங்க. கோடீஸ்வரம் போடுறது யாருன்னா ஒண்ணுமே இல்லாத கீழே அடிமட்டத்துல இருந்து வந்த ஒரு பையன் போடுறாருன்னா அது பெரிய விஷயம். விஜய் போடுறாரா? அதுதான் கேள்வி. விஜய் சார்பா போடுறாங்களே. விஜய் போடுறாரா? விஜய் சார்பா போடுறாங்க. விஜய் சொல்லாமலா போடுறாங்க. விஜயோட வீட்டுல போய் பாருங்க, வெளியே வந்து நிக்கிறாங்க. சார் விஜய் சார் வெளியே வாங்க, வெளியே. அவரோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவர் வந்து அவர் வராட்டி வெளியே வராட்டி அவர் நான் சொல்றேன் அவர் வந்து ஆன்லைன் அரசியல் பண்ணா கூட ஜெயிப்பாரலாம். வெளியே வரவே தேவையில்ல. சரி, ஓகே, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, ஓட்டு முதல்ல காட்டுங்க. எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்க முதல்ல பாக்கலாம். முதல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து பந்தா கட்டுறான், பில்டப் கட்டுறேன்னு சொல்லி சிம்பிளா சொல்றேன். பந்தா இல்ல, பில்டப் இல்ல, பொதுமக்கள் சாகடிக்காது. பொதுமக்கள் வரவங்களும் பார்த்தோன்னா விஜய்க்கு ஓட்டு போடணும் வரல, விஜய் பார்க்கணும். எப்படின்னா சினிமால சகப்பா இருந்தாரு, நேரில் எப்படி இருப்பாப்புல, தாடி வெள்ளையாச்சு, எப்படி இப்ப எப்படிங்கிறாரு. அதன் காரணமா தான் விஜய் பார்க்க வர. அன்னைக்கு 41 பேர் வந்து இறந்த அன்னைக்கு ஒரு பையன் வந்து இன்ஸ்டா ஒருத்தர் போடுறான் வீடியோ, ஒரு வீடியோ எடுத்து போறான். நாங்க எப்படி விஜய் போய் பார்த்தோம்னு சொல்லி போட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றாங்க ரவுண்ட் டவுன் வந்து விஜய் பஸ்ல வரும்போதே பார்த்தோன்னா லைட் ஆஃப் பண்ணி தான் உள்ள வந்தாரு. அவரு லைட்டை ஆன் பண்ணியிருந்தா கூட சில பேர் பாத்திரம் அப்படியே போயிருந்திருப்பாங்க பாத்திரம்னு சொல்லி. அவர் ஆஃப் பண்ணாத காரணம் தான் விஜய் அந்த கூட்ட நெரிச்சல் போகும்போதும் அங்க இருக்கிற மக்களும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவரு வழியில் எடுத்து மேல நின்று அப்படி கையாடிட்டே வந்ததா ஒரு 10% 20% மக்கள் அங்கேயே நின்றுப்பாங்க. தலைவரை பார்த்தாச்சு, கையை காட்டாச்சு, நம்ம போலான்னு போய் அனுமதி இல்லை. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அனுமதி அப்படிலாம் பர்சனலா தரணும் அவசியம் இல்லை. நம்ம போகும்போது நீங்க இப்படி கை காட்டி போனா என்ன எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்டா இருக்கு? புஷ் பண்ணதான் மக்கள் விழுந்து சாகுறாங்க. இதனாலதான் அது வந்து ஆக்சிடென்ட் வந்து ஆனது. சோ இதுதான் ட்ரூ, இதுதான் உண்மைன்னு சொல்லி உங்க ஆள் சார்பா பேசிட்டாங்க. சரி, அதெல்லாம் விடு. எங்க ஆள் சார்பா யார் நான் பேச கோர்ட்ல பேசிட்டாங்கப்பா. சரி, ஓகே, நான் லாயர் பேசுறேன். சரி விடு, அதெல்லாம் கடந்து விடு. விஜய் நடந்த சம்பவத்துக்கு ஏன் தப்பிச்சு ஓடினாரு? ஆனா ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இடத்துல இருக்கலாமா? இருக்கணையா? சரி, நீங்க போறீங்க, நீங்க போறீங்க. நான் பேசுறது சிம்பிள் லாஜிக் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டு போறீங்க, பை மிஸ்டேக், உங்க மேல தப்பு கிடையாது. எதிர்க்க இருக்கும் வண்டியில வந்து ஊன்ட்டான்.
ஓகேங்களா? பப்ளிக்ல இருக்கவங்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. பைக்ல வந்து உயிரானா கார்கார மேல தான் தப்புன்ட்டு ஊர்காரன் நினைப்பான். அப்படி நினைக்கிறவங்க வந்து அடிக்க வருவான். ஓகேங்களா? அந்த டைம்ல நீங்க வந்து அதே இடத்துல உட்காந்துன்னு அந்த பையன் நான் தான் உட்காந்து காப்பாத்துவேன், நான் தான் அங்க இருப்பேன்னு இருப்பீங்களா? மக்கள் காரை விட்டு ஓடுவீங்களா? அந்த ஒரு சின்ன கேள்வி வேற, விஜய்க்கு எவ்வளவு மக்கள் சப்போர்ட் இருக்கு? இவ்வளவு மக்கள் சப்போர்ட் ஏன் விஜய்? அதுல யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்னா தெரியும். அது நல்லவன் கெட்டவன் தெரியுமா உங்களுக்கு? நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். மக்கள் சப்போர்ட் அவ்வளவு பேர் இருந்தா ஏன் விஜய் வந்து அடிக்க பாக்குறாங்க? விஜய் பாதுகாதான்னு பாப்பாங்க. அவங்க ஃபேன்ஸ் அடிச்சு வாய்ப்பே இல்ல. விஜய் மேல மைனஸ் இல்ல வச்சுக்கோ, ஃபால்ட் இல்ல, தப்பு இல்லனா விஜய் ஏன் பயந்து ஓடணும்? ஓடுறது கிடையாது. தற்காப்புக்காக அவங்க வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். உள்நோக்கம் தெரியுது விஜய்க்கு வந்து. அப்ப நம்ம தப்பு பண்ணிருக்கோம். என்னன்னா நம்ம காலதாமதப்படுத்தும் தப்பு, நம்ம கூட்டம் கூட்டிட்டான தப்பு, சேஃப்டி இல்லாம ஒரே இடத்துல பண்ணிட்ட தப்பு, இதெல்லாம் தெரிஞ்சிச்சு மக்களை கோவப்பட்டு நம்ம அடிக்க வந்துருவோம் தான் பயத்துல தப்பிச்சு ஓடுறாரு. இதுதான் காரணம். வேற என்ன காரணம்? எந்த ஒரு ஆக்சிடென்ட் அது கூட நிறைய வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, கிலோ விழுறாங்க, காப்பாத்துறோம், ஓடுறானா. ஆனா விஜய் யாரு? மக்களுக்காக வர சேவை செய்ய வராரு. இந்த விஷயத்துக்கே பஸ் கண்டக்டர் ஓடுவாங்க தெரியுமா? பஸ் கண்டக்டர் டிரைவருமே ஓடுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணதே வராங்க. மக்களுக்கு அவங்களே கவர்மெண்ட் பிரச்சனை. விஜய் எப்படி நிப்பாரு? நம்மளுக்கு நம்பி போடுறது ஓட்டு. நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, விஜய் நம்மளுக்காக நிப்பாரு பாருங்க, எப்படி நான் நம்பி போறது ஓட்டு சொல்லு. யாரையும் நம்பி போடுறீங்க, யாரையும் நம்பி போடுறீங்க. நம்ம நானே போட்டிருக்கேன், ஒரு சில பேருக்கு எல்லாம் போட்டிருக்கேன், இப்ப வரைக்கும் போட்டிருக்கேன். ஆனா இவர் ஒன்ஸ் வராருன்னா என் ஓட்டு உங்களுக்கு கிடையாது, நான் டிசிஷனே எடுத்துட்டேன். மக்களுக்காக நிக்கிறவங்க போடலாம்பா, மக்களுக்காக நிக்கிறாங்க. ஓகே, நல்லது பண்ணுவாங்க. இவர் அரசியல் இல்லாத நல்லது பண்ண சொல்லுவாங்க. இது மட்டும் கேட்டுக்கோங்க. இவர் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு ப்ரோட்டஸ்ட் நடக்குது, அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. ஓகேங்களா? ஓகேங்களா? மெரினா பீச் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனிதா அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா இறந்தாங்க நீட் எழுதி. அப்ப அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றா போல. இது அரசியலுக்கு எல்லாம் வரதுக்கு முன்னாடி. அதே போல ஸ்ரீலங்கா பிரச்சனை சப்போர்ட் பண்றதுல அதுல வந்து நான் வேணாம்னு சொல்லல, சொல்றது கேளுங்க. அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கா இஷ்யூஸ், நம்ம தமிழர்கள் அங்க கஷ்டப்படுறாங்க, அதுக்காக படகு ஓடுறவங்க சுட்டுருக்காங்க. அதுக்காக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் வரதுக்கு முன்னாடி பண்ணது. சரி, ஓகே. இப்ப அரசியல் வந்தா இன்னும் அதிகமா பண்ணுவாரு நம்பிக்கிறேன். இவங்களை போல ஆளுங்க எப்படி தெரியுமாங்க? இன்னைக்கு வந்து உங்க தலைவர் வந்து 200 கோடி சம்பாதிக்கிறான், ஆனா வந்து 400 கோடி சம்பாதிக்க இல்ல 2000 கோடி சம்பாதிக்கிறது தான் அரசியல் வராரு. அப்ப இத்தனை வருஷம் வந்து அரசியல் பண்றவங்க 2000 கோடி சம்பாதிச்சு நிக்கிறாங்களா? தான் சம்பாதிக்கிற பட்சம் லீகலா காட்டுறாங்களா? ஐயா 10 ரூபாய் பாட்டில் பாடு தப்பாயா? தமிழ்நாட்டுக்கே தெரியும் 10 ரூபாய் பாட்டில். இப்ப யாரும் சொல்லலையே 10 ரூபாய் பாடம் தப்புன்னு சொல்லலையே ஒண்ணு பாடு. ஐயா அந்த ஒரு விஷயத்தினாலதான் அந்த ஒரு விஷயம் 10 ரூபாய் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா? 10 ரூபாய் பாட்டு பாடினார்ல, அதுக்கு அடுத்துதான் இந்த ஒரு இஷ்யூஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல விஜய் உள்ள வரும்போதே மக்கள் கூட்ட நெரிசல் ஆரம்பிச்சு தெரியுமா தெரியாதா? வீடியோ வரைக்கும் எடுத்து பாருங்க, காட்டுறேன். விஜய் வண்டி உள்ள வருது, இடத்து கூட போல, பக்கத்துல வரும்போதே பத்தின கீழே பண்றானு ஒருத்தன் சொல்றான். வீடியோ கிடையாது, அங்க பாரு வந்து எடுறான்ற வீடியோ. இந்த வீடியோ தற்போது ஒரு பெண் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார். அவரை தூக்க முடியாமல் அள்ளி கொண்டு வருகிறார்கள். மிகவும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளன. ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. பெண் ஒருவர் மயங்கி விழுந்து மிகவும் மோசமான நிலைமையில் வருகிறார். விஜய் வந்து அந்த 10 ரூபாய் பாட்டெல்லாம் ஆரம்பிக்கல, அதுக்கு பிஃபோர்வே இந்த சம்பவம் வந்து ஆகுது. அதை முதல்ல நீங்க இது பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? விஜய் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பாடிட்டாரு, அதெல்லாம் யாரையா உள்ள பூந்துட்டாங்க அடிச்சாங்க சொல்றீங்களா? அது ஒரு பொய் வதந்தி. ஆதாரமா பேசக்கூடாது. ஒரு ஆதாரம் வந்து நீ பேசலாம். ஏன்பா என்கிட்ட இருக்கு, கரெக்டா இதை காட்டுற பாரு, இவங்களாம் யாரும் தெரியல, அடிச்சாங்க ஆதாரம் காட்டலாம். இதெல்லாம் வரைக்கும் பார்த்தோன்னா இந்த அனில் குந்தி பேசுற வீடியோல பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு ஆதாரமே இல்ல. நீங்க அனில் குந்தி சொல்றீங்களா? அதுவே தப்புனா நீங்க அப்படி சொல்லலாம். இதோட ஒரு தப்பு இல்லையே, ஒழுக்கம் இல்லையே. இப்ப விஜயோட ஃபேன்ஸ் எல்லாரும் இருக்காங்க, விஜய் வந்து அரசியல் படுத்தலாம். தம்பிங்களா இந்த மாதிரி நம்ம தப்பு இறங்குன்னு சொல்லலாம். அவர் சொல்லாத இருக்காரு, அவர் சொல்லாத இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அப்ப கேட்கணும்னா அப்ப விஜயோட வார்த்தைக்கு என்ன இருக்காங்க? விஜய் அவங்க மேல வந்து அவ்வளவு ஒரு அன்பு, ஒரு பற்று. விஜய் வந்து பாக்கணும், பார்த்தா போதும். எத்தனை பேர் வருதுங்க? நீங்க சும்மா அந்த இன்சிடென்ட் எடுத்துட்டு வரீங்க, எல்லாத்துலயும் எடுத்துட்டு வரீங்க. நீங்க சும்மா எடுத்துட்டு வரீங்க, அதுதான் இஷ்யூ. இப்ப எல்லா கூட்டம் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எனக்கு பிஜேபி பாத்தீங்கன்னா அண்ணாமலை சார் வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. அவர் தெளிவா பேசுறாரு. பேசுறாரு அவர் வந்து நான் நினைச்சு கூட பாக்கல, அவர் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. சொல்ல விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்க அப்படியே எடுத்து பாருங்களா? இவங்க எல்லாம் பிஜேபி சார்ந்த ஆட்களா இருப்பாங்க.
ஒன்னு சங்கியா இல்ல மங்கியா இருப்பாங்க. சோ அப்ப எந்த மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்ண நீயே பாத்து. அப்ப விஜய் வந்து பிஜேபி ஏ டீம் அவரு, நாங்க ஏ டீம் பி டீம் சி டீம் சொல்ல விஜய் வந்து நாங்க தனியா இருக்கோம். ஏ டீம் தான் நினைக்கிறேன் விஜய். ஏன்னா யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ பாரு, நீங்க எடுத்து பாரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆளுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சங்கியோட ஐயா நீங்க நான் சொல்லட்டுங்களா, இன்னைக்கு வந்து டிஎம்கே கட்சியில இருக்க ஆட்களோட பசங்க விஜய் சார் ஃபேன்ஸா இருக்காங்க. எவ்வளவு பேர் வண்டியில கீ செயின் வச்சிருக்காங்க தெரியுங்களா? கீ செயின் போட்டு சுத்துறாங்க. அவங்க வீட்டு பசங்க வந்து காலேஜ் பசங்க இன்னும் வரைக்கும் விஜய் வந்து ஃபேன்ஸா தான் பாக்குறாங்க, மக்களுக்கான ஒரு லீடரா பாக்கல. ஏன்னா மக்களுக்கான ஒரு லீடரா பாத்துருந்தா விஜய் சொல் பேச்சு கேட்பாங்க. ஏன்னா எவ்வளவு தலைவர்கள் கூட்டம் நடத்தினா கூட, மோடி கூட சொல்றேன், தமிழ்நாட்டுல வந்து ஒரு மக்கள் கூட்டம் நடத்தினா கூட கூட்டம் வரும், ஆனா சொல் பேச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒழுக்கம் இல்லாம ஏறி உள்றது, அடிச்சுக்கிறது, தாவரி பிடிச்சி ஓடுறது, நெரிச்சுன்னு ஓடுறது, சின்ன குழந்தை சாவுதுங்க. ஆனா நான் சொல்ல ஒரு சின்ன விஷயம் கேட்டுறேன், 41 பேர் வந்து இறந்துட்டாங்க. சரி விஜய் ஓட்டுறது தப்பிச்சு, ஏன்னா விஜய் வந்து பாதுகாப்பு கருது ஓட்டாரு. மீதிக்கிற அடிமட்ட ஆட்கள் இருக்காங்களே, சரி அது கூட உங்களை அணில் கொஞ்சம் இருந்தீங்களா, அவங்க நினைச்சு நீங்க சும்மா தானே இருந்தீங்க, கொண்டு போய் அந்த குழந்தைய காப்பாத்தலாம்ல, அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணலாம், எதுவும் பண்ணல, எல்லாரும் ஓட்டிங்கயா. கிட்டத்தட்ட 27,000 பேர் வந்தீங்க. அதுல ஒரு 15,000 பேர் வச்சா விஜய் சார்ந்த ஃபேன்ஸ் இருந்திருப்பீங்க, கண்டிப்பா இருந்திருப்பீங்க. அதுல ஒருத்தன் கூட போயிட்டு அதுக்கு ஹெல்பிங்கான விஷயம் எதுவும் பண்ணல. ஏன் பண்ணல சொல்ல முடியாது. பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லவே கூடாது. அது ஏத்துக்க மாட்டோம். ஏன் சொல்றீங்க? பயந்து ஓடுறாரு. அது மாதிரி தான் உங்க பசங்க அதிகமா பயத்துல வந்து யாருமே ஓடல. நான் சொல்றேன், விஜய் ஓடுறாரு தெரியுமா? விஜய் சார் ஓடல. தற்காப்புக்காக அந்த இடத்துல வேற எதுவும் சூழ்நிலை வந்து இன்னும் கஷ்டமாயிடக்கூடாதுன்னு அந்த இடத்த விட்டு அந்த இடத்துல நம்ம வீடியோஸ்ல பாத்துருப்போம், போலீஸ்காரங்க லட்டி சார்ஜ் பண்றாங்க. சோ அதனால கலந்து போறாங்க மக்கள். இவ்வளவு கூட்டம் நெரிச்சு ஏற்படுத்தி சாகரன்னு சொல்லி தான் பண்றாங்க. அதான் சரில அந்த இடத்துல பசங்க நிக்கலன்னு சொன்னீங்களா, ஃபேன்ஸ் நிக்கலன்னு சொன்னீங்க, ஏங்க அடிக்கிறான், போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, அப்ப எப்படிங்க நிப்பாங்க? ஹெல்ப்காக வந்து நிக்கலாம். அதுக்கே ஹெல்ப்புக்கு வரவங்களதாங்க நீங்க அடிக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல, வீடியோஸ்ல நான் பாக்குறேன், ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் போகுது, ஆம்புலன்ஸ் போகுது. சரி என்ன பிரச்சனை இருக்கு சொல்றேன், ஆம்புலன்ஸ் உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கலாம்? ஆதாரம் நம்ம கிட்ட இல்ல. சொல்றேன், அங்க சொல்றாங்கல்ல, அந்த அவ்வளவு சம்பவம் நடந்தது, காப்பாத்த ஆம்புலன்ஸ் வருதுன்னா அது வரணும். அதை விட்டு ஆம்புலன்ஸ் ஏன்டா உள்ள வருதுன்னு சொல்லி பண்ணீங்க. சும்மாவே வருதா, சும்மாவே போடாம. விஜய சொல்ல பாரு, அவ்வளவு கூட்டத்துல வந்து ஒரு வண்டி வருது சொல்றாரு, விஜய் போட்டோம். ஏன்னா விஜய்க்கு தெரியுது அங்க பழக்க போட்டு இருந்த ஆட்களை வந்து தூக்கதான் வருதுன்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஆனா முன்ன இருந்த அன்னைக்கு கொஞ்சம் என்ன பண்றேன்னா, ஏன்டா உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் ஈத்து போட்டு அடிச்சு தெரியுங்களா, இருக்கு வீடியோ இருக்கு. எந்த ஒரு வரலாற்றுலாம் பார்த்தோம் எங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்தா வழி விட்டு வழி தான் நம்ம பாத்துக்கிறோம் வாங்க சொல்லி எவ்வளவு பேர் கூட்டம் வந்தாலும் போக சொல்லுவாங்க. ஆனா முத ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு அடிச்ச ஒரே கூட்டம் நீங்க மட்டும்தான். டிரைவரை கூப்பிட்டு அடிச்சான்னு சொல்றீங்களா? அது வந்து எப்படிப்பட்ட அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள பேஷண்டே கிடையாது. பேஷண்ட் கிடையாது. இல்ல காப்பாத்தாலும் போகுது, பேஷண்ட் கிடையாது. இல்ல ஒரு கூட்டத்துக்குள்ள வருதுன்னா பேஷண்ட கூட்டு போதும் உள்ள வருது, ஓகேவா? அப்ப கூட்டத்துல அப்ப வந்து வரும்போது வந்து ஆட்கள் கூட்டு வர மாட்டாங்க. சோ அதனால வந்து அந்த ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துல பாதிக்கப்படுறத கூட்டு போவதா அந்த ஆம்புலன்ஸ் வந்தது. சொல்லிட்டாங்க. உங்க தரப்பு லாயர் வந்து பேசிட்டாரு, சார் இது வந்து வெளியாட்கள் வந்து உள்ள பூந்து அடிச்சது மாரி ஆதரவு அந்த மாதிரி எதுவும் இல்லை சார், இது வந்து ஆக்சிடென்ட் சார், பை மிஸ்டேக்ன்றாங்க, எங்களுக்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு தரலன்றாங்க. சரி ஓகே, இதெல்லாம் கடந்து போகலாம். இப்ப கரண்டா விஜய் வந்து பார்த்தோன்னா சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சுதான் ஒரு வீடியோ போறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இப்ப அது வந்து என்ன சொல்றது, எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு எதுனா ஒரு பாதிப்பு ஆயிடுச்சுனாலே அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அவருக்கு வந்து ஃபேன்ஸ் மேல அந்த அளவுக்கு அவர் உசுறு, அவருக்கும் உசுறு அவங்களுக்கும் உசுறு. அந்த மாதிரி ஃபேன்ஸ் அவரை நம்பி வந்து ஒரு 41 பேர் இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கோம். சோ தட் அவர் வந்து வெளியே வரல, அவரால பேச முடியல, அவர் பேசல. அதான் விஷயம். வதந்தி பரப்புறதுக்கு அடிமட்ட வேலைகள் வந்து ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அந்த வதந்தி எந்த அளவுக்கு போயிட்டு ரீச் ஆகுது, எந்த அளவுக்கு மனசுல உட்காருது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் 3 நாள் கழிச்சு பேசுறாரு. ஏன்னா உண்மையான மக்கள் மீது பாசம் கொண்ட ஒரு ஆளா இருந்தா, அக்கறை கொண்ட ஒரு ஆளா இருந்தா அன்னைக்கு நைட்டே போட்டிருக்கணும். இல்லைன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள உள்ள போயிட்டாரு, பாதுகாப்பா போயிட்டாரு, மக்களுக்கு எல்லாம் மாட்டல போயிட்டாரு, அங்க நினைச்சு பேசிக்கலாம். சம்பவம் நடந்துச்சு, மக்கள் இவ்வளவு பேர் போயிட்டாங்க, மனசு ரொம்ப கஷ்டமா, என்னால பேச முடியலங்க, அட்லீஸ்ட் இமிடியேட் சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல கேக்குறாங்க மக்கள் யாருங்க, அதை பத்தி அவர் क्वेश्चन கேக்குறாங்க. அந்த இடத்துல அவரால என்ன சொல்ல முடியும்? அந்த இடத்துல அவரால என்ன சொல்ல முடியும்? ஐயா நீங்க விஜயகாந்த் பாத்தீங்களா? விஜயகாந்த் சார் பாத்தீங்களா? விஜயகாந்த் சார் பாத்துருக்கீங்களா? கண்ட கேள்வி கேட்பாங்க மீடியால, ரீசனான பேசுவாரு சார், பேசுவாரு சார்.
இல்ல மீடியா பார்த்து பயப்படுற ஆள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரோட் ஷோ நடத்த வராங்க. பயப்படுற ஆள் உங்களுக்கு மாநாடு போட்டு அவர் பாக்கல. இதெல்லாம் வரைக்கும் விஜய் வந்து மீடியா சந்திச்சு ஒரு பேட்டி தரல. உங்களுக்கு தெரியுமா? தரவே இல்லைங்க. இப்பதான் உங்களுக்கு தந்தாரு இல்லையா? ஒரே டைம் வந்து கேள்வி கிடையாது, பதில் சொல்லிட்டு போனாரு. மீடியா மீடியா வந்து இந்த மாதிரி பட வேலைகளை போயிட்டு இருக்கேன், இந்த இது ஒரே டைம் தான் பேசிட்டு போனாரு. சரி, அதுவும் கேள்விக்கு பதில் சொல்லல. முதல்ல ஒரு மீடியா மீட் கொடுத்து இந்த இஷ்யூவை பத்தி பேச சொல்லு, சம்பவம் என்னன்னு சொல்லி மீடியா சார்ந்து கேள்வி கேட்கட்டும். பதில் எப்படி வந்து பேசுறது பார்ப்போம். ஏன்னா இதுக்கான பதில் எப்படி வந்து அவர் சொல்றாரோ அதை பொறுத்துதான் அவர் மக்கள். ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறேன். நான் பாத்துட்டேன் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டோன்னு நிறைய பேர் அவங்களோட என்ன சொல்றது ஆதங்கத்தை, அப்புறம் அவங்களால முடியாது. கேளுங்க கோவம் கிடையாது, கோவம் கிடையாது. சும்மா விஷயம் கிடையாது. நீ வேணா விஜய் வந்து 41 பேர் இறந்ததுக்கு யாரா இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாங்க. 41 பேர் இறந்ததுக்கு ஒரு மனுஷனா யாரா இருந்தாலும் வருத்தப்படுவாங்க தான். பட் அது விஜய் படலையே எப்படின்னா சொல்லுவேன், நீ சொல்லுவ உங்களுக்கு எப்படின்னா தெரியும் அவங்க வருத்தப்படலன்னு உங்களுக்கு எப்படின்னா பேசுறத வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நீங்க வந்து அவங்க பேசுறாங்க படம் நடிக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ மக்கள் கலந்த தலைவனா வர சம்மா நடந்த நைட்டு போடாதானே வீடியோ. நீ ஏன் நீ போடல? 3 நாள் கழிச்சு நீ போடுற. அவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க, அந்த கஷ்டத்துல யாரா போட முடியுமா? என்ன கஷ்டம்? நீங்க உங்களுக்கு போட்டாரா? இது தவறான ஒரு வார்த்தை, ரொம்ப தவறான வார்த்தை. நீங்க அது ரொம்ப தப்பு. கஷ்டத்துக்கு வந்து நீ பேசணும். அங்க தப்பு நீங்க பேசுறது. சமாளிச்சு மக்கள் வந்து நீங்க எதுக்கு எந்த வகையிலும் இது பண்ணாதீங்க. நாங்க இருக்கோம். வக்ரத்தை காட்டுறீங்க இந்த இடத்துல. கோபம் கிடையாது. மக்களுக்கு நீ பேச. இதே நீங்க விஜய் ஃபேன் எனக்கு நல்லா தெரியும். விஜய் ஃபேனா கூட இருந்தா கூட ஓகே. ஆனா இந்த இடத்துல வேற மாதிரி மாறுது, சேனலே மாறுது, எல்லாமே மாறுது. பண்பு இல்லையே. பொலிட்டிஷியன் வரும்போது அரசியல் பண்பு இல்லையே. ஒரு சம்பவம் நடந்த ஒரு விஷயம் ஒருத்தர் நல்ல செய்ய வராருன்னு சப்போர்ட் பண்ண முடியாட்டி கூட இந்த மாதிரி அவதூற பரப்பாதீங்க. யாரும் நாங்க வேணாம்னு சொல்லல. விஜய் போன்ற ஒரு ஆட்கள் விரட்டும் சொல்றேன். ஆனா அவர் மக்கள் தலைவனா இல்லையே, மக்களுக்கான ஒரு ஹெல்ப் இல்லையே. 41 பேர் வந்து உங்களுக்கு 41 பேர் அதை பார்த்து அந்த பேசப்படும் வீடியோ ஆக்டிங்கே தெரியுது. ஃபேஸ்ல பார்த்தா அப்படியே பச்சையே தெரியுது. அது எப்படி நான் கண்டுபிடிச்சிருங்க? இதே இடத்துல நான் சொல்றேன், அவர் யாருமா அது? செந்தில் பாலாஜியா, அன்பின் மகேஷ். ரெண்டு சார் என்ன பண்ற ஒரே இடத்துல போய் பர்ஃபார்மன்ஸ் அது சொன்னேடா அடிக்கிறாரு. ரூல்ஸா ஃபாலோ பண்ணுங்கப்பா. 10 பேர் செத்தாங்களா? அப்ப போல கள்ளக்குறிச்சி யாரும் போல கள்ளக்குறிச்சிக்கு போல கள்ளசாரி சாப்பிட்டு கனிமொழி அம்மா சொல்றாங்க, மேடம் என்ன சொல்றாங்க தெளிவா சொல்றாங்க, இந்த மாதிரி யாரு நடத்துனாங்களோ அவங்கதான் பொறுப்பேற்கணும். ஏர்வேஸ் ஷோ காட்டினீங்களே மெரினா பீச்ல, அப்ப 5 பேர் செத்தாங்களே, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கீங்க? இதுவும் ஆக்சிடென்ட் தான். அது எப்படி ஆக்சிடென்ட்? அது இதுவும் ஆக்சிடென்ட் தான். இது வந்து தெரிஞ்சு நடக்கல. என்ன ஒண்ணுதானா இல்லைங்களா நீங்க? சரி, அங்க ஒரு தப்பு நடந்துச்சு, அதனால இதுவும் இதாயிட்டு பண்ண முடியுமா? தப்பு தான், இதுவும் தப்பு தான், அதுவும் தப்பு தான். அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிட்டீங்க? அதுக்கு யார் ஏத்துக்கிட்டீங்க? கவர்மெண்ட்ல இருந்து ஏத்துக்கிட்டாங்க பண்றாங்க. ஆனா உங்க ஆள் இதனால வரைக்கும் இதுக்கான தவறு, அதுக்கான விஷயம் என்ன பண்ணாங்க? விஜய் இதனால வரைக்கும் பார்த்தனா ஸ்டில் நவ் பார்த்தனா இந்த பிரச்சனைக்கு இந்த கூட்டத்துக்கு நான் தான் தப்புன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கல. தப்பு தான், எங்க நடந்தாலும் தப்பு தான். அவன் தப்பு பண்ணிட்டா நானும் பண்ணுன்றது என்ன அர்த்தம்? அது சொல்லணும். நீங்க வந்து ஒரு இதுல இருக்கீங்கன்னு சொல்ல நியாயமா இருக்கணும். ஒரு தரப்பா வந்து சப்போர்ட் பண்ண கூடாது. சம்பவம் நடந்து 3 நாள் ஆச்சு, விஜய் வீடியோ போடுறது வீடியோ போட்டாலும் தப்பு, போராட்டியும் தப்பு. இது என்ன பண்ணுது? இல்ல இது நீங்களே ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா விஜய் இடத்துல பேசிருப்பீங்க நைட்டு, இந்த இவ்வளவு சம்பவம் நடந்துருச்சு, அது யார் மேல தப்புன்னு தெரியல. ஆனா விஜய்ன்ற நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியல, எனக்கு என்னன்னு தெரியலன்றாரு. ஆனா இவங்களோட ஆதவ அர்ஜுன் இவங்க டீம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பேக் போனா கூட்டத்தை கட்டுற சொல்லிதான். இதுதான் மெயினான நோக்கம். ஒரு இதா இருக்கு வழியே மக்களோட பாதுகாப்பு கருதியோ இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் கூடலாமா அப்படின்றது இவங்க ஒரு முன் உதாரணமா கூட சில விஷயம் பண்ணல. ஏன்னா மாநாடுக்கு நிறைய விஷயம் பண்ணீங்க, தண்ணி கூட கொண்டு வந்தீங்க. அதிக நான் வந்து நிறைய சப்போர்ட் பண்றேன். தண்ணி கொண்டு வந்தீங்க, கூட்டத்துக்கு விஷயம் பண்றீங்க. ஆனா ஒரு 10,000 பேர் வரையிடுன்னு சொல்லி ஒரு 27,000 பேர் வர மாதிரி கூட்டத்தை ஏற்படுத்தி, கூட்ட நெரிசல் ஏற்படுத்தி 41 பேர் வந்து இறந்துட்டாங்க, காலதாமதம் படுத்தி. அது மட்டும் இல்லாம தப்பிச்சு ஓட்டிட்டாரு விஜய், வேற களத்துல வர நிக்கல. சரி, விஜய் தான் தப்பிச்சோன்னு பார்த்தோன்னா மாவட்ட செயலாளர், மாவட்ட சார்ந்த சின்ன அடியார்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் உள்ள வரல, பாதுகாப்பு எந்த விஷயம் பண்ணல. 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போறாரு. நிறைய தப்பு மேல தப்பா இருக்கு. இதெல்லாம் கடந்து விஜய் அரசியல் ஜெயிப்பாரா மாட்டாரா? எல்லாரும் அடிக்கிறாங்க. ஒருத்தவரை 41 பேர் சாப்பிடுச்சதுக்காக
எல்லாரும் ஒருத்தர் எதிர்க்கிறாருன்னு சொல்ல அவர் ஏதோ ஒரு துறையில சாதிக்க போறாரு, சாதிச்சிருக்காருன்னு அர்த்தம். கண்டிப்பா வந்து தமிழ்நாடு மக்கள் 2021 சிஎம் தளபதி விஜய் தான். கண்டிப்பா 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 அவர் வாயிலே வந்து சதங்க உண்மை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆக்குறாங்களா இல்ல அதுக்கான தகுதியே இருக்குன்றத மக்கள் பார்ப்பாங்க. Without any expectation, we are waiting for Vijay Anna to become a CM, Chief Minister of Tamil Nadu. கண்டிப்பா மக்கள் இந்த கருத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.